வளம் பூரணமாய் விளக்கும். 2 கொரிந்தியர் 12:9. இயேசுப்பா சொல்றாரு, அவருடைய கிருபை நமக்கு போதுமாம். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வீக்னஸ்ல, நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் நம்ம மேல பூரணமா இருக்குமா. அது என்ன கிருபை? கிருபைன்னா என்ன? பைபிள்லயே இந்த கிருபை அவ்வளவு இன்சிஸ்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் கிருபை கிருபை இந்த வார்த்தையை நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன் கிருபை, எதற்கு கிருபை, எனக்கு எதுக்கு கிருபை அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்க இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம். கிருபைனா ஒண்ணும் இல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற தகுதிக்கு மிஞ்சின காரியத்துக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க தர்மம் கேட்க வராங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்க. சரி, இல்ல மனசு ரொம்ப இலகின மனசு, 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லையா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது அவர்களுக்கு தகுதியானது. ஆனா இதழ்ல உங்ககிட்ட ஒருத்தர் தர்மம் கேட்கிறாரு, நீங்க மனசு உருகி நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவர்களுடைய பேர்ல எழுதி வைக்கிறீங்க. சோ அவருக்கு தகுதிக்கு மிஞ்சின காரியம் தானே. அவருக்கு முடிஞ்சா நீங்க 100 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், வேற என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா உங்க மேல இருக்கிற சொத்தையே அவர் மேல எழுதி வைக்கிறீங்கல்ல, இதுக்கு பேரு தான் கிருபை. ஒரு மனிதனுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை அவனுக்கு கொடுப்பதுதான் கிருபை. இதைதான், இந்த கிருபை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க மேலேயும் என் மேலேயும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியம், நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின காரியம், நமக்கு எட்டாத காரியத்தை நமக்கு செய்ய ஒரு பலத்தை கொடுப்பாரு. நம்ம ஒரு பாவியா இருப்போம், நம்ம துன்மார்க்கமா இருப்போம். ஆனா தேவன் அவருடைய ரத்தத்தை நம்ம மேல ஊத்தி நம்மளை கழுவார், நமக்காக மகிமையான காரியத்தை செய்வார், நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். அவருடைய கிருபை ஒன்று போதும். நம்ம வேணா நினைச்சிருக்கலாம், எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு வாழ தகுதியே இல்லை, எனக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லை, இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாமே தவிர, ஆனா அவருடைய கிருபை தான் எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கு. அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய கிருபையினால நம்ம சகல ஆசீர்வாதங்களும் பெறுகிறோம். அவருடைய கிருபையினால அவருடைய வார்த்தைகள் கேட்கிறோம். எது ஒன்றுமே அவருடைய கிருபை இல்லாம வரவே வராது. தேவன் நம்மை அழைப்பது, அவருடைய ரத்தத்தை ஊற்றி கழுவுவது, நம்மை ஆசீர்வதிப்பது, இது எல்லாமே அவருடைய கிருபையின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற காரியம். இந்த கிருபை தான் தேவன் உங்க மேலேயும் என் மேலேயும் வைக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான் நீங்க உங்களுடைய தகுதியை பார்க்காதீங்க, நீங்க யாருன்னு பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. அவர் உங்க மேல வைக்கிற அந்த கிருபையை பாருங்க. அந்த கிருபை ஒன்று இருந்துச்சுனாலே போதும், நீங்க சகலவற்றையுமே பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிருபைய ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கிருபைன்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும், நீங்க எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்றீங்க, எல்லாவற்றையுமே சாதிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் தேவன் அதை மாற்ற போதுமானவரா இருக்கார். அதற்கு அவர்கிட்ட இருந்து நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவருடைய கிருபை. ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு கொடுங்க ஏசப்பா, உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. கிருபை என்பது கிறிஸ்தவர்களுக்கானதா? இல்ல, கிருபை என்பது எல்லாருக்கானது. நம்ம ரட்சிக்கப்படுவதே கிருபையினாலதான். நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கேன், இவ்வளோ மோசமா இருக்கேன், என்னை குறித்து என்ன நினைக்கவே எனக்கே கேவலமா இருக்கு, எனக்கெல்லாம் அந்த கிருபை கொடுப்பார்னா அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அந்த கிருபையே தகுதியானதா இருக்கும். தேவன் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற காரியம் தானே கிருபை. அப்ப எனக்கு ஒரு தகுதியுமே இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நீங்க யாரா வேணா இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருக்கலாம், எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கலாம், என்ன வேணா கஷ்டத்துக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கலாம், என்ன வேணா எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம், விரோதமா உங்களுக்கு எதிராக மனிதர்கள் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அவருடைய கிருபை ஒன்று போலும் எல்லாவற்றுமே மாற்ற போதுமா இருக்குது. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உங்க எதிர்காலத்தை அது ஆசீர்வாதமா வைக்கும். இதுக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயம் கிருபை. நீங்க இயேசுவை அறியாத ஒரு நபரா இருக்கலாம், பரவாயில்ல. இப்ப முழங்கால் படிட்டு நீங்க ஆண்டவர் கிருபைக்காக கெஞ்சும் பொழுது அவர் உங்களை தம்முடைய கிருபையினால் நிரப்ப போதுமானவரா இருக்கார். அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், தம்முடைய ரத்தத்தினால் ஊட்டி கழுவார், உங்களுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டு உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கலாம்,
துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் பொழுதும், அவருடைய கிருபை போதும் உடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றிடும். எப்பேற்பட்ட இன்னல்களுக்குள்ளாகவும் இருக்கலாம். அவருடைய கிருபை போதும் உடைய வாழ்க்கையை மாற்றிடும். அவருடைய கிருபைக்காக கெஞ்சுங்க, இரக்கத்திற்காக கெஞ்சுங்க. இப்படி அவருடைய கிருபையை நீங்க நாடும் பொழுது கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினால் உங்களை நிறைத்தள்ளுவார். அவருடைய மகிமையினால் உங்களை நிறைத்தள்ளுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுபாவை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே உங்களுடைய கிருபையே என் மேல வைங்கப்பா. அந்த கிருபை இருந்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேனாமே, அந்த கிருபை இருந்தா என்னுடைய வாழ்க்கை மாறுமாமே, அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கிட்ட நோக்கி கேட்கும்பொழுது உடனே உங்களை கிருபையினால் நிறைத்த போதுமானவரா இருக்கார். அந்த கிருபையே உங்களுக்கு தருவார். அந்த கிருபையினால உங்களை ஆசீர்வார். உங்களுடைய வாழ்க்கை உடனே மாறிவிடும். அந்த கிருபைக்காக கேட்போமா, கிருபைக்காக கெஞ்சுவார். கிருபை இருந்தால் போதும். ரட்சிப்பு இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், நம்முடைய பாதுகாப்பு, ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு எல்லாமே இலவசமா இருக்கும். அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம் போதும். அதற்காக இப்ப ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். கட்டாயம் கிருபையினால் நிறைந்தருவார். மகா பரிசுத்தரே, மகிமையின் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் ஜீவனின் பலனானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நீ பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவருடைய கிருபை ஒன்று போதும் அப்பா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாற்றிவிடும். உடைய கிருபை இருந்தால் போதும், நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். அநேக ஜனங்கள் அப்பா பாவத்திலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். கிருபையாய் அவர்கள் மேல் இறங்கும், அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம், மாசற்ற ரத்தம், அந்த ரத்தத்தை அவர்கள் மீது ஊற்றுவீராக. உடைய கிருபையினால் ஊற்றுவீராக. உடைய கிருபை அவர்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ரத்தத்தை அவர்கள் மீது ஊற்றும். அவருடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பனியை போல நீர் வெண்மையாய் மாற்றுவீராக. உடைய ரத்தத்தை ஊற்றி அவர்கள் பாவத்தை கழுவும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும் தேவா. தேவா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பாவத்தெல்லாம் கழுவி அப்பா அவர்களுக்கு நல்ல பாதையை காட்டுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, மகிமையாய் நிறைத்தருளுங்க. உடைய அபிஷேக கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. யெகோவாயிரே நீர் செய்வீராக. அப்பா உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா ஜனங்களையும் நீர் ரட்சித்துக் கொள்வீராக. அவர்களுடைய பாவ சேற்றிலிருந்து தூக்கி விடுங்க. அவர்கள் இருக்கிற கஷ்டம், அவர்கள் படுகிற துயரம், அவர்கள் போகிற வழிகள், வேதனைகள் அப்பா எல்லாவற்றையும் மாற்றுவீராக. அவர்கள் வாழ்க்கையை மாற்றும், வறுமையான வாழ்க்கையை மாற்றும், ஞான குறைவை மாற்றும் அப்பா, ஏழ்மையை மாற்றும். உடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையிலே உள்ள வழியை மாற்றுவீராக. வழி நிறைந்த வாழ்க்கையை மாற்றுங்க. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாற்றுங்க. ஐயோ அந்த ஜனங்கள் கதறுகிறார்களே, உம்மை நோக்கி கேட்கிறார்களே தேவா, அவர்கள் வாழ்க்கையை மாற்றும். உடைய கிருபை அவர்கள் மேல் அனுப்புவீராக. உடைய கிருபையை வையும் சுவாமி. உடைய கிருபை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். உடைய கிருபை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உடைய கிருபையே அவர்களை நிறைத்திரட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா ஜனங்களுக்கும் உடைய கிருபையினால் நிறைக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை எல்லாம் கேட்டீர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டீர். உடைய கிருபையின் ஆவியை நிறைத்து விட்டீர். அதற்காக உமக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.